வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் சென்ற வகுப்பிலே மிகை கேள்வி மிக நிரம்பல் தொடர்பான விடயங்களை பார்த்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இப்போது மிகை கேள்வி சமன்பாடு மிகை நிரம்பல் சமன்பாடு என்பவற்றை பார்க்க போகின்றோம். பிள்ளைகளே பாருங்கள், மிகை கேள்வி என்பதை நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். குறித்த விலையில் கேட்கப்படும் அளவிலிருந்து அவ்விலையில் நிரம்பல் செய்யப்படும் அளவினை கழிப்பதன் மூலம் மிகை கேள்வி பெறப்படுகின்றது என்று பார்த்தோம். எனவே மிகை கேள்வி சமன்பாட்டை நாங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் கேள்வி சமன்பாட்டில் இருந்து நிரம்பல் சமன்பாட்டினை கழிப்பதன் மூலம் மிகை கேள்வி சமன்பாட்டினை பெற்றுக்கொள்ளலாம். கேள்வியில் இருந்து நிரம்பலை கழிக்க மிகை கேள்வி வருகிறது. அதன் அடிப்படையிலே கேள்வி சமன்பாட்டில் இருந்து நிரம்பல் சமன்பாட்டை கழிப்பதன் மூலம் மிகை கேள்வி சமன்பாட்டை பெறலாம். அந்த அடிப்படையிலே இங்கே கேள்வி சமன்பாடு தரப்பட்டிருக்கிறது. QD சமன் 600/10p. நிரம்பல் சமன்பாடு தரப்பட்டிருக்கின்றது. QS சமன் 200/10p. எனவே நாங்கள் QD சமன் 600/10p என்பதில் இருந்து QS சமன் 200/10p என்பதை கழிப்பதன் மூலம் மிகை கேள்வி சமன்பாட்டை பெற்றுக்கொள்ளலாம். பாருங்கள் பிள்ளைகள், இங்கே நாங்கள் அதனை பார்த்துக் கொள்ளலாம். இதிலே மிகை கேள்வி தொகை என்பது கேள்வி தொகையிலிருந்து நிரம்பல் தொகையை கழிப்பதன் மூலம் பெறப்படுவது போன்று EQD excess QD மிகை கேள்வி என்பது 600/10p என்ற கேள்வி சமன்பாட்டில் இருந்து 200/10p என்ற நிரம்பல் சமன்பாட்டை கழிப்பதன் மூலம் பெறலாம். எனவே நாங்கள் இங்கே 200/10p என்பதை 600/10p இலிருந்து கழித்திருக்கிறோம். இங்கே எளிய சமன்பாட்டை நாங்கள் முதலில் நீக்குவோமாக இருந்தால் 600/10p சக என்று வருகிறது. ஏனென்றால் சகவாக மாறுகிறது. எனவே சயவாலே 200 பெருக்குகின்ற பொழுது சக 200 எனவும் சயவாலே சக 10p பெருக்குகின்ற பொழுது 10p எனவும் இடம்பெறுகிறது. அப்ப நாங்கள் சமன்பாட்டில் EQD சமன் 600/10p சக 200/10p என்று இடம்பெறுகிறது. எனவே இங்கே 600ம் 200ம் கூட்டப்பட்டு 800ஆகவும் 10p இரண்டும் கூட்டப்பட்டு 20p ஆகவும் அமைகிறது. எனவே இங்க நாங்கள் EQD சமன்பாட்டை பார்த்தோமாக இருந்தால் மிகை கேள்வி சமன்பாடு 800/20p என இடம்பெறும். 800/20p என்பது மிகை கேள்வி சமன்பாடாக இருக்கும். பிள்ளைகளே, கேள்வி சமன்பாடு எவ்வாறு A/VP என்ற அடிப்படையிலே இடம்பெறுகின்றதோ அவ்வாறு மிகை கேள்வி சமன்பாடும் A/VP என்ற வடிவிலே இடம்பெறுகிறது. இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளலாம். கேள்வி சமன்பாடு எவ்வாறு A/VP என்ற வடிவத்திலே இடம்பெறுகின்றதோ அவ்வாறு EQD excess QD என்று சொல்லப்படுகின்ற மிகை கேள்வி சமன்பாடும் A/VP என்ற வடிவத்திலே இடம்பெறுகிறது. இதை நீங்கள் பார்க்கலாம். அதுவும் கேள்வி தொகையிலிருந்து நிரம்பல் தொகையை கழிப்பது போல் கேள்வி சமன்பாட்டில் இருந்து நிரம்பல் சமன்பாட்டை கழிப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். சரியா பிள்ளைகள்? அடுத்தது நிரம்பல் சமன்பாட்டை பார்க்க போகும். இங்கே பாருங்கள், குறித்த விலையில் நிரம்பல் செய்யப்படும் அளவிலிருந்து அவ்விலையில் கொள்வனவு செய்யப்படும் அளவினை கழிப்பதன் மூலம்
மிகை நிரம்பல் பெறப்படுகிறது. எனவே அதே போல நிரம்பல் சமன்பாட்டிலிருந்து கேள்வி சமன்பாட்டை கழிப்பதன் மூலம் மிகை நிரம்பல் சமன்பாட்டை பெற்றுக்கொள்ள முடியும். கேள்வி சமன்பாட்டில் இருந்து நிரம்பல் சமன்பாட்டை கழிப்பதன் மூலம் எவ்வாறு மிகை கேள்வி சமன்பாட்டை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோமோ அதே போல நிரம்பல் சமன்பாட்டில் இருந்து கேள்வி சமன்பாட்டை கழிப்பதன் மூலம் மிகை நிரம்பல் சமன்பாட்டை பெற்றுக்கொள்ளலாம். பாருங்க பிள்ளைகள், நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட கேள்வி சமன்பாடு நிரம்பல் சமன்பாடு இங்கே தரப்படுகின்றது. இந்த கேள்வி சமன்பாடு நிரம்பல் சமன்பாடு என்பவற்றை அடிப்படையாக கொண்டு நாங்கள் மிகை நிரம்பல் சமன்பாட்டை பெறலாம். பாருங்கள் பிள்ளைகள், மிகை நிரம்பல் தொகை என்பது நிரம்பல் தொகையிலிருந்து கேள்வி தொகையை கழிப்பதன் மூலம் பெறலாம். அதே போல நிரம்பல் சமன்பாடு சய 200 சக 10 பி என்பதிலிருந்து கேள்வி சமன்பாடு 600 சய 10 பி என்பதை கழிப்பதன் மூலம் மிகை நிரம்பல் சமன்பாட்டை நாங்கள் பெறுகின்றோம். பாருங்கள், இந்த எளிய அடைப்புக்குறியை நாங்கள் நீக்குவதற்கு சயவாலே பெருக்குகின்றோம். சயவாலே சக 600 பெருக்குகின்ற பொழுது சய 600 என்று இடம்பெறும். அதே போல சய 10 பி என்பதனை சயவாலே நாங்கள் பெருக்குகின்ற பொழுது சக 10 பி என மாறுகின்றது. சயதர சக சய என்ற அடிப்படையிலே சய 600ம் சய தர சய சக என்ற அடிப்படையிலே சக 10 பியும் பெறப்படுகிறது. இப்போது பாருங்கள், EQS excess quantity of supply, EQS சமன் சய 200 சக 10 பி சய 600 சக 10 பி என இடம்பெறுகிறது. இப்போது பாருங்கள், இந்த சய 200ம் சய 600மாக சேர்ந்து கூட்டுத்தொகை சய 800ஆக இடம்பெறுகிறது. அதே போல சக 10 பியும் சக 10 பியும் சேர்ந்து கூட்டுத்தொகையாக சக 20 பி என இடம்பெறுகிறது. எனவே மிகை நிரம்பல் சமன்பாடு இப்போது பாருங்கள், சய 800 சக 20 பி என அமையும். மிகை நிரம்பல் சமன்பாடானது சய 800 சக 10 பி என அமையும். பாருங்கள் பிள்ளைகள், இது நீங்கள் அவதானித்தால் மிக சுலபமாக இருக்கும். அதாவது குறித்த ஒரு விலையில் மிகை கேள்வி சக பெருமானத்தில் என்ன பெறுமதியை கொண்டிருக்கிறதோ அதே விலையில் மிக நிரம்பல் அந்த மிகை கேள்வி கொண்டிருக்கின்ற பெருமானத்தின் எதிர்கணியமாக இடம்பெறும் என்று சொன்னோம். அதாவது 20 ரூபாய் விலையில் 400 அலகுகள் மிகை கேள்வியாக இருந்தால் அதே 20 ரூபாய் விலையில் சய 400 அலகுகள் மிக நிரம்பலாக இருக்கும். அதே போல இங்கே சமன்பாட்டையும் பாருங்கள், மிகை கேள்வி சமன்பாடானது பாருங்கள், EQD சமன் 800 சய 20 பி என இருக்கின்ற பொழுது இங்கே மிகை நிரம்பல் சமன்பாடு A, அதாவது மிகை கேள்வி சமன்பாட்டில் A சக 800, மிக நிரம்பல் சமன்பாட்டில் A சய 800. மிகை கேள்வி சமன்பாட்டில் B சய 20, மிக நிரம்பல் சமன்பாட்டில் B சக 20. பாருங்க, கணிய பெறுமதி மாறி இருக்கின்றதை அன்றி அதன் எண்கள் பெருமானம் மாற்றம் இல்லை. நீங்கள் அதனை கவனித்தால் ஏதாவது தவறு ஏற்படுகின்ற பொழுது நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ள முடியும். அப்போ கேள்வி சமன்பாடு நிரம்பல் சமன்பாடு என்பவற்றை நாங்கள் கணிப்பது போல மிகை கேள்வி சமன்பாடு மற்றும் மிக நிரம்பல் சமன்பாடு என்பவற்றை
நாங்கள் பார்க்கலாம். இங்கே பார்த்தோம் பிள்ளைகள், மிகை கேள்வி, மிகை நிரம்பல், சமன்பாடு. மிகை கேள்வி, மிகை நிரம்பல், மிகை கேள்வி வளையி, மிக நிரம்பல் வளையி என்பவற்றை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொண்டோம். அதன் அடிப்படையில் அடுத்த இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் பிள்ளைகள், மிகை கேள்வி விலையும் மிகை நிரம்பல் விலையும், மிகை கேள்வி விலை, மிகை நிரம்பல் விலை என்ற இரண்டு விடயங்கள் இங்கே சேர்க்கப்பட்டிருக்கின்றன. பாருங்கள், குறிப்பிட்ட அலகு தொகைகளின் கீழ் நிரம்பல் விலைக்கு மேலாக அமைகின்ற கேள்வி விலை மிகை கேள்வி விலையாகும். குறிப்பிட்ட ஒரு தொகைக்கு, ஏதாவது ஒரு தொகை அளவிற்கு நிரம்பல் விலை, கேள்வி விலை ஆகிய இரண்டை நாங்கள் பார்க்கலாம். அந்த குறிப்பிட்ட தொகைக்குரிய நிரம்பல் விலை, கேள்வி விலை இரண்டுக்கும் இடையிலான வித்தியாசத்தை நாங்கள் மிகை கேள்வி விலை என்று சொல்ல போகிறோம். அதாவது குறிப்பிட்ட ஒரு தொகைக்கான நிரம்பல் விலைக்கு மேலதிகமாக காணக்கூடிய அந்த தொகைக்குரிய கேள்வி விலை மிகை கேள்வி ஆகும். பாருங்கள் பிள்ளைகள், குறிப்பிட்ட தொகைக்கான கேள்வி விலையிலிருந்து அதே தொகைக்கான நிரம்பல் விலையை கழிப்பதன் மூலம் மிகை கேள்வி விலையை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பிட்ட தொகைக்குரிய கேள்வி விலையிலிருந்து அதே தொகைக்கான நிரம்பல் விலையை கழிப்பதன் மூலம் மிகை கேள்வி விலையை கணிப்பிடலாம். பாருங்கள், மிகை கேள்வி விலை சமன் கேள்வி விலை சய நிரம்பல் விலை. கேள்வி விலை சய நிரம்பல் விலை. அப்ப மிகை கேள்வி வேறு, மிகை கேள்வி விலை வேறு. இதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் பிள்ளை. அதே மாதிரி மிகை நிரம்பல் விலை, மிக நிரம்பல் வேறு, மிகை நிரம்பல் விலை வேறு. மிகை கேள்வி விலையை விளங்கிக் கொண்ட பிள்ளைகள் மிகை நிரம்பலை, மிகை நிரம்பல் விலையை சுலபமாக விளங்கிக் கொள்ளலாம். நீங்களாகவே அதனை எழுதிக் கொள்ளலாம். பாருங்கள் பிள்ளைகள், குறிப்பிட்ட அலகு தொகைகளின் கீழ் கேள்வி விலைக்கு மேலாக, கேள்வி விலைக்கு மேலாக அமைகின்ற நிரம்பல் விலை மிகை நிரம்பல் விலையாகும். முன்னர் சொன்னோம் பிள்ளைகள், மிகை கேள்வி விலைக்கு நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் என்னவென்றால், குறிப்பிட்ட ஒரு தொகைக்கு இருக்கக்கூடிய நிரம்பல் விலைக்கு மேலாக அமைகின்ற கேள்வி விலை, அது மிகை கேள்வி விலை. இங்கே மிகை நிரம்பல் விலை என்பது அதே போல குறிப்பிட்ட ஒரு தொகைக்கு கேள்வி விலைக்கு மேலாக அமையக்கூடிய நிரம்பல் விலை மிகை நிரம்பல் விலையாகும். அப்ப இப்ப நாங்கள் இதை பார்க்க போறோம் என்னென்றால், குறிப்பிட்ட தொகைக்கான நிரம்பல் விலையில இருந்து அதே தொகைக்கான கேள்வி விலையை கழிப்பதன் மூலம் நிரம்பல் விலையை கணிப்பிடலாம். எனவே மிக நிரம்பல் விலை என்பது நிரம்பல் விலை சய கேள்வி விலை, நிரம்பல் விலை சய கேள்வி விலை. இதை மாறி போடுவீங்களாயிருந்தால் கேள்வி விலை சய நிரம்பல் விலையாக இருந்தால் அது மிகை கேள்வி விலை. எனவே நீங்கள் தெளிவாக இனம் கண்டு கொள்வீர்களாக இருந்தால் இதை படிக்கிறது இலகுவாக இருக்கும். கேள்வி மிகை கேள்வி விலை தெரிந்தால் மிகை நிரம்பல் விலை சொல்லலாம். சரியா பிள்ளைகள்? அப்ப இப்ப மிகை கேள்வி வேறு, மிகை கேள்வி விலை வேறு. அதே போல மிகை நிரம்பல் வேறு, மிக நிரம்பல் விலை வேறு. பார்க்கின்ற பொழுது
இரண்டும் ஒன்றை போல இருக்கும். சமன்பாட்டுகளை பார்க்கின்ற பொழுதும் அவ்வாறுதான் இருப்பது போல இருக்கும். ஆனால் இது வேறு. இந்த வேறுபட்ட நிலைமைகளை இனங்கண்டு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள் பிள்ளைகள், நாங்கள் அட்டவணை கூடாக இந்த மிகை கேள்வி விலை மற்றும் மிகை நிரம்பல் விலை ஆகியவற்றை காட்டலாம். பாருங்க, தொகை அலகுகள் தரப்பட்டிருக்கிறது. இங்கே எங்களுக்கு பொருளின் விலை தேவையில்லை, அலகு தேவை. இந்த அலகு தொகைக்கான கேள்வி விலை என்ன, நிரம்பல் விலை என்ன, கேள்வி விலையிலிருந்து நிரம்பல் விலையை கழித்து மிகை கேள்வி விலையை எவ்வாறு பெற்றுக் கொள்ளலாம், அதே போல நிரம்பல் விலையிலிருந்து கேள்வி விலையை எவ்வாறு கழித்து மிக நிரம்பலை பெறலாம். பாருங்கள் பிள்ளைகள், இந்த 100 அலகுகளுக்கான 100 தொகைகளுக்கான கேள்வி விலை 50 என தரப்படுகிறது. அதாவது கேள்வி 50 ரூபாய் விலையில் கேள்வி அளவு 100. அதே நேரம் 30 ரூபாய் விலையில் கேள்வி நிரம்பல் அளவு 100. அப்போ 100 அலகுகளுக்கான கேள்வி விலை 50, 100 அலகுகளுக்கான நிரம்பல் விலை 30. எனவே கேள்வி விலையிலிருந்து நிரம்பல் விலையை கழித்தால் 50 - 30 சக 20 என்று அமைகின்றது மிகை கேள்வி விலை. அப்ப 100 அலகுகளுக்கான மிகை கேள்வி விலை 20. மறுபக்கமாக 100 அலகுகளுக்கான நிரம்பல் விலை 30. அதே 100 அலகுகளுக்கான கேள்வி விலை 50. 100 அலகுகளுக்கான நிரம்பல் விலை 30 அத்தொகைக்குரிய கேள்வி விலை 50 கழிப்பதன் மூலம் சய 20 என்ற மிகை நிரம்பல் விலையை பெற்றுக்கொள்ளலாம். பாத்தீங்களா? கேள்வி குறிப்பிட்ட ஒரு தொகைக்குரிய கேள்வி விலையிலிருந்து அத்தொகைக்குரிய நிரம்பல் விலையை கழிப்பதன் மூலம் மிகை கேள்வி விலையும், குறிப்பிட்ட தொகைக்குரிய நிரம்பல் விலையில் இருந்து அத்தொகைக்குரிய கேள்வி விலையை கழிப்பதன் மூலம் மிகை கேள்வி விலையையும் கணிப்பிடலாம். கேள்வி விலையில இருந்து நிரம்பல் விலையை கணித்தால் மிகை கேள்வி விலை, நிரம்பல் விலையில இருந்து கேள்வி விலையை கழித்தால் மிக நிரம்பல். அவ்வாறுதான் இந்த 200 அலகுகளுக்கான கேள்வி விலை மிகை கேள்வி விலை மிக நிரம்பல் விலை என்பது கணிக்கப்படுகிறது. இன்னும் ஒன்றை பார்க்கலாம். 200 அலகுகள் சமநிலை அளவு 40 ரூபாய் விலை 200 அலகுகளுக்கான கேள்வி விலை 40. சரியா பிள்ளைகள்? அதே போல 200 அலகுகளுக்கான நிரம்பல் விலையும் 40. இப்ப கேள்வி விலையில இருந்து நிரம்பல் விலையை கழித்தோம் என்றால் மிகை கேள்வி விலை 0. நிரம்பல் விலை 40 இருந்து கேள்வி விலை 40 கழிச்சாலும் 0, மிக நிரம்பல் விலை 0. பார்த்தீர்களா பிள்ளைகள்? இங்கே இந்த மிகை கேள்வி விலை மிக நிரம்பல் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு நாங்கள் சமநிலை விலையை கூட கூறலாம். சமநிலை கூறப்படுகின்ற போது நாங்கள் ஏற்கனவே பிள்ளைகள் மிகை கேள்வி விலை மிகை நிரம்பல் விலை என்பன 0 அமையும் சமநிலையின் போது என்ற ஒரு நிபந்தனையை குறிப்பிட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் இங்கே பாருங்கள், 200 அலகுகளுக்கான மிகை கேள்வி விலையும் மிக நிரம்பல் விலையும் 0 இருப்பதனால் 200 அலகுகள் சமநிலை தொகையாக இருக்க வேண்டும். அதே போல 200 அலகுகளுக்கான கேள்வி விலையும் 200 அலகுகளுக்கான நிரம்பல் விலையும் சமனடைகின்றபடியால் அந்த 40 ரூபாய் விலை சமநிலை விலையாக இருக்க வேண்டும். விளங்குதா பிள்ளைகள்? அப்ப நாங்கள் இப்போது அட்டவணை ஊடாக
மிகை கேள்வி மிக நிரம்பல் விலை என்பவற்றை அவதானித்தோம். இந்த ஏனைய விலைகளிலும் நீங்கள் பார்க்க கேள்வி விலைகளில் இருந்து நிரம்பல் விலையை கழித்து மிகை கேள்வி விலையையும் நிரம்பல் விலையிலிருந்து கேள்வி விலையை கழிப்பதன் மூலம் மிகை நிரம்பல் விலையையும் நீங்கள் கணிப்பிடலாம். இது அட்டவணை ரீதியாக பாருங்கள். வரைபடத்திலே நாங்கள் காட்டியிருக்கோம். இங்கே பாருங்கள், 100 அலகுகளுக்கான கேள்வி விலை 50. இங்கே கூறப்பட்டிருக்கு பாருங்கள். 100 அலகுகளுக்கான கேள்வி விலை 50. அதே போல அதே கேள்வி 100 அலகுகளுக்கான நிரம்பல் விலை இங்கே 30 என்று தரப்படும். 100 அலகுகளுக்கான கேள்விக்கோட்டை வெட்டும் புள்ளியில உள்ள விலை 50. அதே 100 அலகுகளை நிரம்பல் கோட்டை வெட்டும் புள்ளி 50 30. எனவே 100 அலகுகளுக்கான கேள்வி விலை 50 இருந்து 100 அலகுக்கான மிகை நிரம்பல் விலையை கழிப்பதன் மூலம் 20 என்ற இந்த விளம் 20 என்ற 50/30 ஆகிய 20 மிகை கேள்வி விலையாகும். வரைவிலை பார்ப்போம். 200 அலகுகளை பார்த்தீங்களா இருந்தால் 200 அலகுகளுக்கான கேள்வி விலை 40. அதே நிரம்பல் விலையும் 40. எனவே மிகை கேள்வி விலை இல்லை, 0. மிக நிரம்பல் விலை 0. இங்காலே 400 அலகுகளை பாருங்கள். 400 அலகுகளுக்கான நிரம்பல் விலை 60. அதாவது 400 அலகுகள் நிரம்பல் தொகைக்கான விலை. 400 அலகுகளுக்கான நிரம்பல் விலை. அதே போல 400 அலகுகளுக்கான கேள்வி விலை கேள்விக்கோட்டை வெட்டு செல்லும் புள்ளியில் இருக்கு. அதாவது 400 அலகுகள் கேள்விக்கான விலை 20. எனவே 400 அலகுகளுக்கான நிரம்பல் விலை 60 இருந்து 400 அலகுகளுக்கான கேள்வி விலை 20 கழித்து பெறப்படுகின்ற இடைவெளி 60/20 40 என்ற இவ்வளவு மிகை நிரம்பல் விலையாக காட்டப்படுகிறது. 400 அலகுகளுக்கான மிகை நிரம்பல் விலை 40 என்று வருகிறது. அதே 400 அலகுகளுக்கான மிகை கேள்வி விலையாக இருந்தால் 20/60/40 என்று இடம்பெற்றிருக்கும். சரியா பிள்ளைகள்? நாங்கள் அப்ப மிகை கேள்வி விலை என்றால் என்ன, மிக நிரம்பல் விலை என்றால் என்ன, அதே போல மிகை கேள்வி விலையை அட்டவணையாகவும் மிகை கேள்வி விலை வரைபட ரீதியாகவும் நாங்கள் இவற்றை பார்த்திருக்கின்றோம். அடுத்தது பாருங்க, இதிலே கூறப்பட்டிருக்கு அதே விஷயத்தை தான் நான் இங்கே சொல்லி இருக்கின்றேன். 100 அலகுகளுக்கான மிகை கேள்வி விலையானது 100 அலகுகளுக்கான கேள்வி விலையாகிய 50 ரூபாவில் இருந்து நிரம்பல் விலையாகிய 30 ரூபாவை கழிப்பதன் மூலம் பெறப்படும் 20 ரூபாவாகும். அதே போல 200 அலகுகளுக்கான கேள்வி விலையானது 20 அலகுகளுக்கான கேள்வி விலையாகிய 40 ரூபாவில் இருந்து நிரம்பல் விலையாகிய 40 ரூபாவை கழிப்பதன் மூலம் பெறப்படும் 0 ரூபாவாகும். 40 ரூபாய் சமநிலை விலையாதலால் மிகை கேள்வி விலை 0 என்று தரப்பட்டிருக்கு. அதே போல 300 அலகுகளுக்கான மிக நிரம்பல் விலை 300 அலகுகளுக்கான நிரம்பல் விலையாகிய 50 ரூபாவில் இருந்து 300 அலகுகளுக்கான கேள்வி விலையாகிய 30 ரூபாவை கழிப்பதன் மூலம் பெறப்படும் 20 ரூபாவாகும். நிரம்பல் விலையில இருந்து கேள்வி விலையை கழித்து பெறப்படும் மிகை நிரம்பல் விலை நேர்கணியத்தில் இருக்கு. 20 அலகுகளுக்கான மிக நிரம்பல் விலையானது 200 அலகுகளுக்கான மிக நிரம்பல் விலையானது விலையோ பிள்ளைகள் 200 அலகுகளுக்கான நிரம்பல் விலையாகிய 40 ரூபாவில் இருந்து 200 அலகுகளுக்கான
கேள்வி விலையாகிய 40 ரூபாவை கழிப்பதன் மூலம் பெறப்படுகின்ற 0 ரூபாவாகும். இங்கேயும் பாருங்கள், 40 ரூபாய் சமநில விலையாதலால் மிகை நிரம்பல் விலை 0 ஆகும். இவளாம் நாங்கள் மிகை கேள்வி, மிகை நிரம்பல், மிகை கேள்வி, மிகை நிரம்பல் மற்றும் மிகை கேள்வி விலை, மிகை நிரம்பல் விலை ஆகியவற்றை வரைபட ரீதியாக அட்டவணை அடிப்படையில் எல்லாம் பார்த்திருக்கின்றோம். சரி பிள்ளைகள், நாங்கள் மிகை கேள்வி, மிக நிரம்பல், மிக கேள்வி விலை, மிக நிரம்பல் விலை என்பவற்றை பார்த்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக பிள்ளைகள், நாங்கள் இப்போது நுகர்வோர் மிகை என்ற விடயத்தை பார்க்க போகின்றோம். நுகர்வோர் மிகை, நுகர்வோர் மிகையை எவ்வாறு அளக்கலாம் என்ற விடயங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த விடயங்களும் வினாக்களுக்கு முக்கியமான விடயங்களாக வருகின்ற ஒரு விடயங்களாகும். பாருங்கள் பிள்ளைகள், நுகர்வோர் மிகை. சந்தையிலே பொருட்கள் சேவைகள் பரிமாற்றப்படுகின்றன. நுகர்வோர்களாலும் உற்பத்தியாளர்களாலும் சந்தையிலே பொருட்கள் பரிமாற்றப்படுகின்றன. அப்படி பரிமாற்றப்படுகின்ற போதுதான் சமநிலை விலை, சமநிலை தொகை என்பவை இடம்பெறுகிறது. இந்த வகையிலே சந்தையிலே நுகர்வோர், உற்பத்தியாளர் என்பவற்றிற்கிடையே பரிமாற்றப்படுகின்ற போது கிடைக்கக்கூடிய அந்த சமநிலை பொருட்களின் தொகைக்காக, அந்த சமநிலை பொருட்களை அவன் நுகர்வோன் கொள்வரவு செய்வதற்காக, அந்த தொகைக்காக நுகர்வோன் செலுத்த விரும்புகின்ற விலைக்கும் உண்மையாகவே சந்தையில நுகர்வோன் செலுத்திய விலைக்கும் இடையிலான வேறுபாடு நுகர்வோர் மிகை என்று கூறப்படுகிறது. பயன் அடிப்படையிலே நுகர்வோன் சில பொருட்களுக்கு அதிகமான பயன் கிடைக்கிற பொருட்களுக்கு அதிகமான விலையை செலுத்த விரும்புகிறார். குறைந்த பயன் கிடைக்கின்ற பொருட்களுக்கு குறைந்த விலையை செலுத்த விரும்புகிறார். எனவே மொத்தமாக அவன் நுகர்கின்ற பொருட்களுக்கு அவன் பெறக்கூடிய, நுகர்வோன் பெற்றுக்கொள்ளக்கூடிய பயன்களின் அடிப்படையில் நுகர்வோன் செலுத்த விரும்புகின்ற விலைக்கும், செலுத்த விரும்புகின்ற மொத்த பணத்தொகைக்கும் உண்மையாகவே சந்தையில் பொருட்களை கொள்வனவு செய்வதனால் அவன் செலுத்திய அல்லது செலுத்துகின்ற விலைக்கும் இடையிலான வேறுபாட்டினை நாங்கள் நுகர்வோர் மிகை என அழைக்கலாம். பாருங்கள், சந்தையில் தீர்மானிக்கப்பட்ட சமநிலை விலையானது நுகர்வோன் செலுத்தும் விலையாகும். சந்தையில தீர்மானிக்கப்பட்ட விலை நுகர்வோன் செலுத்தும் விலை. அது நுகர்வோன் செலுத்த விரும்பும் விலை அன்று. அவன் நுகர்வோன் செலுத்த விரும்புகின்ற விலையாக அது இருக்க மாட்டான். நுகர்வோன் செலுத்த விரும்புகின்ற விலை நுகர்வோன் சந்தையில் செலுத்துகின்ற விலையினை விட உயர்வாக காணப்படும். பாருங்கள் பிள்ளைகள், நுகர்வோன் பயன் அடிப்படையில குறிப்பிட்ட பொருட்களுக்கு செலுத்த விரும்புகின்ற விலை அவன் சந்தையில பொருட்களை கொள்வனவு செய்யும் போது செலுத்திய விலையை விட உயர்வாக இருக்கும். கூடிய விலையை செலுத்த எதிர்பார்க்கும் போது கேள்வி நிரம்பல் சக்திகளின் அடிப்படையில் சந்தையில தீர்மானிக்கப்படுகின்ற விலை குறைவாக இருப்பதனால் அது நுகர்வோனுக்கு நன்மையான நிலைமை ஒன்றை தோற்றுவிக்கின்றது. பாருங்கள் பிள்ளைகள், இப்போது சந்தையில மோட்டார் சைக்கிள் ஒன்றின் விலை இருக்கிறது. ஒரு நுகர்வோன் அந்த மோட்டார் சைக்கிளை பயன்படுத்தும் தன்மைக்கு ஏற்ப அந்த நுகர்வோன் அதற்கு ஒரு
5 லட்சம் ரூபாவை செலுத்த விரும்புகின்றான் என்று வைப்போம். அவன் 5 லட்சம் ரூபாவை கொடுத்து அந்த மோட்டார் சைக்கிளை கொள்வரவு செய்வதற்கு தயாரான நிலையிலே நுகர்வோன் காணப்படுகிறான். ஆனால் அவன் சந்தையிலே சென்று மோட்டார் சைக்கிள் விற்பனை நிலையத்திற்கு சென்று அவன் குறிப்பிட்ட அந்த மோட்டார் சைக்கிளின் விலையை விசாரித்த போது 4,50,000 ரூபாய் என கூறப்படுகிறது. இப்போது நுகர்வோன் செலுத்த விரும்பிய விலை 5 லட்சம், நுகர்வோன் செலுத்திய விலை 4,50,000. எனவே நுகர்வோனுக்கு 50,000 ரூபாய் மீதியாக மிகையாக கிடைக்கிறது. இது நுகர்வோனுக்கு நன்மையாகும். இதுதான் பிள்ளைகள் நுகர்வோன் பயனடிப்படையிலே செலுத்த விரும்புகின்ற விலைக்கும் நுகர்வோன் சந்தையிலே பொருட்களை கொள்வனவு செய்கின்ற போது அவன் செலுத்திய விலைக்கும் இடையிலான வேறுபாடு நுகர்வோர் மிகையாக காட்டப்படுகிறது. சரியா பிள்ளைகள்? அப்ப நுகர்வோர் மிகை என்றால் என்ன என்ற எண்ணக்கரு நாங்கள் காட்டியிருக்கின்றோம். இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதிலே நுகர்வோர் மிகை என்றால் என்ன என்று வரைவிலக்கணங்களையும் வினாக்களாக கேட்பது உண்டு. பாருங்கள் பிள்ளைகள், நாங்கள் வரைபட ரீதியாக நுகர்வோர் மிகையை காட்டலாம். வரைபட ரீதியாக நுகர்வோர் மிகையை காட்ட முடியும். இங்கே பாருங்கள் பிள்ளைகள், நிரம்பல் கோடு கேள்விக்கோடு அடிப்படையில் 40 ரூபாவை அவன் சந்தையிலே பொருளின் விலை 40 ரூபாய் விலை தீர்மானிக்கப்படுகிறது. எனவே 200 அலகுகளுக்கு 40 ரூபாய் விலைப்படி நுகர்வோன் செலுத்தக்கூடியதாக செலுத்திய விலை காணப்படுகிறது. இங்கே பாருங்கள் பிள்ளைகள், நுகர்வோன் செலுத்த விரும்பிய விலை, நுகர்வோன் செலுத்த விரும்பிய விலை இந்த ஏ பரப்பு மற்றும் இங்கே நான் குறிப்பிடுகின்ற பி பரப்பு மற்றும் சி பரப்பு ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இருக்கும். ஏ பி சி ஆகிய பரப்பு பெறுமதி நுகர்வோன் செலுத்த விரும்பிய தொகையாக இருக்கும். ஆனால் சந்தையிலே அவன் 40 ரூபாய் வீதம் 200 அலகுகளை செலுத்துகின்றான். அதாவது 40 ரூபாய் வீதம் 200 அலகுகளுக்கு 8,000 ரூபாவை அவன் செலுத்துகின்றான். பிசி பரப்பைத்தான் அவன் விலையாக செலுத்துகின்றான். எனவே அவன் செலுத்த விரும்பிய பரப்பு ஏபிசி, அவன் செலுத்தியது பிசி. எனவே ஏ பரப்பு நுகர்வோர் மிகையாக காட்டப்படுகிறது. சரியா பிள்ளைகள்? வரைபட ரீதியாக நாங்கள் இதனை காட்டலாம். நுகர்வோர் மிகை சந்தையிலே பொருட்களுக்கு நுகர்வோன் செலுத்திய விலைக்கும் பயனடிப்படையில் நுகர்வோன் செலுத்த விரும்பிய விலைக்கும் இடையிலான வேறுபாடு நுகர்வோர் மிகை என்பதாக அமைகிறது. நாங்கள் பிள்ளைகள் இதை நுகர்வோர் மிகையினை அளவிடுவதற்கான சமன்பாடு, நுகர்வோர் மிகையினை அளவிடுவதற்கான சமன்பாட்டினை பின்வருமாறு காட்டலாம். நுகர்வோர் மிகை சமன் ஆகக்கூடிய கேள்வி விலை சமநிலை விலை தர சமநிலை அளவு முழுவதின் கீழ் 2 வகுக்கின்றோம். இது பிள்ளைகள் முன்னர் குறிப்பிட்ட அரை தர அடிதர செங்குத்துயரம் என்றது போல அரை தர அடிதர செங்குத்துயரம் என்பதை நாங்கள் இந்த வடிவத்திலே காட்டுகின்றோம். ஆகக்கூடிய கேள்வி விலையிலிருந்து சமநிலை விலையினை கழித்து வார பெறுமதியை சமநிலை அளவால் பெருக்கி 2 வகுப்பதன் மூலம் சமநிலை விலையினை கணித்துக் கொள்ளலாம். நுகர்வோர் மிகையினை கணித்துக் கொள்ளலாம். அதாவது ஆகக்கூடிய கேள்வி விலையில இருந்து சமநிலை விலையினை கழித்து சமநிலை அளவால் பெருக்கி 2 வகுப்பதன் மூலம் நுகர்வோர் மிகையினை அளவிடலாம்.
பாருங்கள், நாங்கள் இந்த வரைவிலே பார்த்தால் ஆகக்கூடிய கேள்வி விலை இங்கே 60 என்று தரப்படுது. ஆகக்கூடிய கேள்வி விலை, அதாவது பிள்ளைகள் 0 அளவுக்கான விலை ஆகக்கூடிய கேள்வி விலை ஆகும். சரியா பிள்ளைகள்? 0 அளவுக்கான விலை, 0 அளவுக்கான கேள்வி விலை, அது ஆகக்கூடிய கேள்வி விலையாக கருதப்படுகிறது. இங்கே வரைவிலே பாருங்கள், 40 ரூபாய் சமநிலை அளவாக கருதப்படுகிறது. சமநிலை அளவு 200 அலகுகள் ஆகும். எனவே நாங்கள் இந்த சமன்பாட்டிலே பாருங்கள், ஆகக்கூடிய கேள்வி விலை 60, சமநிலை விலை 40, சமநிலை அளவு 200 அலகுகள். இந்த அடிப்படையிலே பார்த்தால் வரைவின் அடிப்படையிலே ஆகக்கூடிய கேள்வி விலை ரூபாய் 60, சமநிலை விலை ரூபாய் 40, சமநிலை அளவு 200. அப்படி பார்த்தால் வரைவிலே ஏ பரப்பின் பெறுமதியை கணிப்பிடுவதன் மூலம் நுகர்வோர் மிகையை அளவிடலாம். அதன் பெறுமதியை பாருங்கள் பிள்ளைகள், 60 × 40 20 தர 200. 20ஆல 200ஐ பெருக்கினால் 4000 கீழ் 2 2000. எனவே இந்த ஏப்பரப்பின் பெருமானம் 2000 ஆகும். எனவே நுகர்வோர் மிகையை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதே போல நுகர்வோர் மிகையை அளவிடுகின்ற சமன்பாடு இங்கே கூறப்படுகிறது. அதன் அடிப்படையிலே நாங்கள் சமநிலை விலையிலே நுகர்வோர் மிகையை அளவிடலாம். வரைவின் அடிப்படையிலே நாங்கள் அளவிட்டோமாக இருந்தால் நுகர்வோர் மிகை 2000 ரூபாவாக அமைகிறது. எனவே நாங்கள் இந்த அடிப்படையிலே பிள்ளைகள் நுகர்வோர் மிகையை நாங்கள் இப்போது பார்த்திருக்கின்றோம். நுகர்வோர் மிகை சம்பந்தமாக அதனை எவ்வாறு கணிப்பிடலாம் என்றும் அதனுடைய சமன்பாட்டினை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் பிள்ளைகள். மிகுதியை நாங்கள் அடுத்த வகுப்பிலே பார்ப்போம்.